ஆர்சிபி எம்ஐ ரசிகர்களுக்குலாம் செம்மக்கம் நம்ம மேலே. என்ன கலர் கண்ணாடியில் எப்போ பார்த்து சிஎஸ்கேக்கு மட்டுமே 6-7 வீடியோ போடுறீங்க, எம்ஐ ஆர்சிபிக்குலாம் 1-2 வீடியோ போடுறீங்க அப்படின்னு. அந்த கேள்விக்கும் கோவத்துக்கும் ஒரு பதில் நம்மளுடைய புது சேனல் இங்கிலீஷில் இனிமேல் நம்ம கிரிக்கெட் வீடியோஸ் போட போகிறோம். அந்த 2வது சேனல் இந்த சேனல் ரெண்டுமே நடக்க போகுது. கிரிக் ஷேக் அப்படின்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதில் இனிமேல் எல்லா டீம்ஸை பற்றியும் முக்கியமாக ஆர்சிபி எம்ஐ பற்றிய வீடியோக்கள் அதிகமாக வரப்போகுது. சப்ஸ்கிரைப் டு கிரிக் ஷேக். நீ பிளே ஆஃப்ஸுக்கு போல பரவாயில்ல மாப்பிள்ள, உன் மேலே எனக்கு கோவம் இல்லை, ஆனால் அந்த ஆர்சிபிட்ட போய் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து மீம்ஸ் எல்லாம் எடுத்து போடுறதும். அண்ணே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம்லாம் பத்தாது விராட் அண்ணே, அவங்க ஊரில் போய் அடித்தா ரைட்டு, பட் நம்ம ஊர் இங்கே அடி அடி கன்ஃபார்ம், அதில் டவுட்டு கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிச்சே ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்சிபி. என்ன நடக்க போகுது பாப்பமா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பிட்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ என்ன தலைவா, என்ன கதை நடக்குது அப்படின்னா, ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் வச்சு இந்த சிஎஸ்கே அடிச்சிட்டோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இந்த பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸு, நீ எல்லா மேட்ச் தோத்தோட எனக்கு கவலை கிடையாது, மிச்சம் இருக்கிறதுல இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சு கொடுத்துரு, ஏன் மான மரியாதையெல்லாம் காப்பாற்றப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த மேட்ச் நான் நம்புகிறேன். கிரவுண்டு கொஞ்சம் விறுவிறுப்பு குறைஞ்சா கூட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு துளி கூட குறையாத ஒரு மேட்சாக இந்த ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் மே 3ஆம் தேதி இந்த மேட்ச்சுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் மிக முக்கியமான விஷயமா எல்லாரும் எதிர்பார்த்தது ஒன்று என்ன அப்படின்னா, ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க சென்னையிலேயே வந்து தோக்கடிச்சது. என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆர்சிபி கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அவங்களுடைய பவுலிங், அவங்க பேட்டிங், அவங்க ஃபீல்டிங் வந்து நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயமா ஆர்சிபியில் அவங்களுடைய ஃபீல்டிங் இந்த வருஷம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுவும் பவுண்டரி லைன் ஃபீல்டிங்கு. ஒவ்வொரு டீம் டேவிட் இருக்கிறார் அந்த டீமில், ரஜத் பட்டிதர் கேப்டன், அவர் தாவுறாரு, பறக்கிறார், குருணால் பாண்டியா விழுந்து பிடிக்கிறாரு. ஸோ இந்த டீமுடைய ஃபீல்டிங் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க பவுலிங் அண்ட் பேட்டிங் இருக்குது அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபீல்டிங். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே இந்த சீசன் பெஸ்ட்டு. அவங்களுடைய ஓப்பனிங் பவுலர்ஸ் இவங்க நம்மளுடைய புவனேஸ்வர் குமாராகட்டும் போட்டு பொழகிறார் அவரெல்லாம். ஸோ அதனால் இந்த டீம் இந்த சீசன் அவங்களுடைய தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. 2016 அவங்க கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸை யாரும் மறக்க முடியாது. அது அப்படியே வந்துட்டு இருக்குது இந்த சீசன்லையும். ஸோ விராட் கோலி அண்ட் டீமுடைய ஆசை ஒன்றே ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு சிஎஸ்கேவை அடித்து துவச்சி உரிச்சு அனுப்பணுங்கிறது தான். பட் இதுக்கு மகேந்திர சிங் தோனி அண்ட் டீம் கிட்ட என்ன பதில் இருக்கும் அப்படின்னா, சின்னசுவாமி ஸ்டேடியம் அவங்களுடைய ஃபேவரட் சீசன், அந்த ஃபேவரட் ஸ்டேடியமாக எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஃபேக்டராக இங்கே இருக்குமா அப்படிங்கிறது தான். பிகாஸ் லாஸ்ட் டைம் அங்கே போனப்போ தோற்று போனாங்க. யஷ் தயாரோட அந்த ஓவர் யாருனாலையும் மறக்க முடியாது. மகேந்திர சிங் தோனி அடித்த ஒரு 6ல் மொத்த கதையும் முடிஞ்சுது அப்படின்னு விராட் கோலி அவர்களே வந்து டென்ஷனாகி பவுண்டரியில் நிற்கும் போது ஒரு விக்கெட்டு தோனியோடது விழுந்த உடனே மொத்த டீமும் காலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சுது ஆர்சிபியோடைய அந்த வெற்றி பயணம். சிஎஸ்கேவை அங்கே அவ்வளோதான், நீ நாக் அவுட் அப்படின்ற ஒரு முடிவோட சீசனை விட்டே நீ கிளம்பு அப்படின்னு துரத்தி அடித்தாங்க. அதை இன்றைக்கி வரைக்கும் ஒரு சிஎஸ்கே ரசிகர்களும் மறக்கலாம். பட் இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது ஒரு என்டர்டைன்மெண்ட் கோஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஸ்போர்ட். இதை ஸ்போர்ட்டாக பார்க்கணும், ஸ்போர்ட்டிவாக பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்ஜாய் பண்ணலாம். மற்ற ரசிகர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆர்சிபி ஃபேனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்கே ஃபேனை மாற்றி டேய் என்னடான்னு கலாய்க்கலாம். அதோடு நிப்பாட்டிக்கிறது இந்த ஸ்போர்ட்டுக்கான ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபி வந்து இந்தியா சென்னையில் சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக செப்பாக்கில் விளையாடும் போது நிறைய பேர் பயந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 பேர் சேர்ந்து எதனா பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்கேடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் சீசனில் இவங்க எதனா பண்ணிடுவாங்களா அப்படின்னு எம்ஐ மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த 2 பேர் எதனா மோதிக்குவாங்களா அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் நான். ஸோ ஏன்னா முதல் தடவை இந்த சீசன் இவங்க 2 பேர் போட்டி போடுறாங்க இல்லையா. ஸோ முதல் மேட்ச் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஐயோ இந்த சீசனில் இவங்க போனப்பா பழைய பாக்கியெல்லாம் வச்சுட்டு அடிச்சுப்பாங்களா அப்படின்ட்டுருச்சு. ஸோ அந்த பயம் இந்த தடவையும் கண்டிப்பாக இருக்குது. வெளியே வந்து அப்பயும் ஆடியன்ஸ்குள்ளே நிறைய பேர் வந்து செப்பாக் ஸ்டேடியம் வெளியே தமிழ் ரசிகர்களே வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபிக்கு நடுவில் இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் அங்கே இப்போது சின்னசுவாமி ஸ்டேடியம் வெளியே என்ன நடக்கும், எந்த ஒரு சம்பவம் இல்லாமல் அழகாக நீட்டாக 2 ஃப்ரான்ச்சைசி ஃபேன்ஸும் அவங்கள மாற்றி ட்ரீட் பண்ணிக்கிறது, யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். முகம் தெரியாமல் கமெண்ட்ஸில் வந்து அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க. பட் முகத்தை காட்டி பேசும்போது இவங்கெல்லாம் தைரியம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. இவங்க என்ன யார் சொன்னாங்க அப்படின்னு.
அதெல்லாம் உடைச்சு இன்றைக்கி ஒரு நல்ல ரசிகர்களாக இந்த டீமோடைய 2 ஃபேன்ஸும் வந்துட்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 டீமுமே இருக்கும் அப்படின்ற ஒரு காலம்லாம் போய் இன்றைக்கி சிஎஸ்கே பெரிய மைனஸில் இருக்கிறாங்க, ஆர்சிபி மிகப்பெரிய ப்ளஸில் இருக்கிறாங்க. பட் அதெல்லாத்தையும் உடச்சி சிஎஸ்கே வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு வெற்றியாக இருக்கும். ஏன்னா அப்பாடா என் மானத்தை காப்பாற்றிடான்றது ஒரு பக்கம், பட் இருந்தாலும் அதை விட முக்கியமானது ஆர்சிபி போல் இந்த சீசனில் டாப்பில் இருக்க ஒரு டீமை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா அது உங்களை மாரலி ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஏன்னா ஆர்சிபி இந்த சீசன் தேர் ஆன் தேர் டாப் லெவலில் இருக்கிறாங்க. அதை நீங்கள் பீட் பண்ணால் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற மேட்சஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் ஆர்சிபிக்கு இதை அடித்தா 100% ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆர்சிபியா சிஎஸ்கேவா? உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது கூட எப்படி உங்கள் ஓகே பாய். கிரிக்கெட் கலர் கண்ணாடி கிரிக்கெட்ஸ் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் நவ்.